Hi everyone, welcome back to Geek Forum. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது Apple நிறுவனம் மூலமாக லான்ச் செய்யப்பட்ட பிக்கஸ்ட் ஃபோன் கூட சொல்லலாம். எஸ், iPhone 12 Pro Max உடைய அன்பாக்சிங் பிளஸ் ஃபுல் ரிவ்யூ வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கிறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றதோட பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு மிஸ் பண்ணாம பார்க்கக்கூடியதா இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பது வந்து iPhone 12 Pro Max உடைய பாக்ஸ் தான். iPhone 12 Proக்கு கொடுத்துருக்கக்கூடிய சேம் டிசைனில் கொடுத்துருந்தா கூட சைஸ்ன்னு வரும்போது iPhone 12 Pro Maxக்கு அதுக்கேற்ற வகையில் கொஞ்சம் பெருசாக வடிவமைச்சிருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் லேட் பண்ணாமல் உள்ள இருக்கிற மொபைலை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பரான ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிறது பெசிபிக் ப்ளூ வேரியனை கொண்ட iPhone 12 Pro Max தான். ஸோ இப்போ நம்ம இந்த மொபைலை பார்த்தோம்னு சொன்னால் உண்மையாகவே இந்த மொபைலுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பெசிபிக் ப்ளூ கலர் வந்து ஒரு வேற லெவலான ஒரு லுக்கை கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த மொபைலுக்கான டிசைன் அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் iPhone 12 Proக்கு கொடுத்துருக்கக்கூடிய சேம் டிசைனில் தான் அவங்க இந்த மொபைலையும் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ வித்தியாசம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மொபைலுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்பிளே உடைய சைஸ் தான். ஸோ இந்த தடவை 6.7 இன்ச்சஸ் OLED பேனல்ல தான் இந்த டிஸ்பிளே அவங்க வடிவமைச்சிருக்காங்க. அண்ட் ஆப்பிள் நிறுவனம் லான்ச் செய்ததிலே லார்ஜஸ்ட் சைஸ் என்று கூட சொல்லலாம் இந்த மொபைலுக்கு கொடுத்திருக்கக்கூடிய டிஸ்பிளே சைஸை பார்க்கும்போது. அதே போல தான் இந்த iPhone 12 Pro Maxக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா $1099 வந்து ஆரம்பிக்குது. iPhone 12 Proவை விடவும் இந்த மொபைலுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கேமரா கிளாரிட்டியும் சரி, பேட்டரி லைஃபும் சரி, அஃப்கோர்ஸ் iPhone 12 Proக்கு கொடுத்திருக்கக்கூடிய A14 பயோனிக் சிப் செட்டும் சரி 5G ஃபீச்சர்ஸையும் சேர்த்தே கொடுத்திருக்கிறதுனால இந்த பிரைஸுக்கு வர்த்தா என்றதை இந்த வீடியோ முழுமையா நீங்க பார்த்துட்டு எங்க கமெண்ட் செக்ஷன் மூலமாக உங்க கருத்துக்களை தெரிவிங்க. முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மொபைலுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சைஸ் தான். ஆமா, இந்த மொபைல் வந்து கொஞ்சம் பெருசாவே தான் அவங்க கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மொபைலை ஒரு கையில எடுத்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் கம்மியா தான் இருக்கும். அடுத்ததான் இந்த மொபைலுக்கான நொச் டிசைனை பாத்தீங்கன்னு சொன்னா iPhone 12 Proல கொடுத்திருக்கிற மாதிரி தான் சேம் சைஸ்ல இந்த மொபைலுக்கும் கொடுத்திருக்காங்க. ஆனா iPhone 12 Pro Maxன்னு வரும்போது மொபைல் பெருசுன்றதுனால இந்த மொபைலுக்கு கொடுத்திருக்கிற நொச் டிசைனும் பெருசா தான் இருக்கு. இந்த iPhone 12 Pro Max பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்பவே உறுதியா தான் அவங்க கொடுத்திருக்காங்க. iPhone 12க்கும் 12 Pro டிஸ்பிளேக்கும் கொடுத்திருந்த அதே செரமிக் ஷீல்ட் ஃபீச்சரை தான் இதுலயும் எட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸை கொடுத்திருக்காங்க. ஆரம்பத்தில் 4 மீட்டர் தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸை வந்து இந்த தடவை 6 மீட்டருக்கு அவங்க அதிகப்படுத்தி கொடுத்திருக்காங்க. அண்ட் 6.7 இன்ச்சுக்கான OLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. iPhone 12 Pro Max உடைய டிஸ்பிளேயை Galaxy Note 20 Ultra உடைய கன்ஃபர்ம் பண்ணி பார்க்கும்போது ஒரு 2 இன்ச் சிறுசா கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு மொபைலுக்கான டிஸ்பிளே பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த iPhone 12 Pro Max கொடுத்திருக்கக்கூடிய டிஸ்பிளே வந்து ரொம்பவே பிரைட்டா இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த iPhone 12 Pro Maxல வந்து வீடியோஸ்களை பார்க்கும்போது ஒரு வேற லெவலான ஒரு லுக்கை கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் இதில் ஒரு சின்ன மனக்கவலை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 60 ஹெர்ட்ஸுக்கான ரீஃப்ரெஷ் ரேட்டை தான் கொடுத்திருக்காங்க. இதுவே ஒரு 120 ஹெர்ட்ஸுக்கான ஒரு ரீஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்க நம்புறோம். ரீசெண்டா வந்து Pixel 5 கேமரா அண்ட் Galaxy Note 20 Ultra கேமராவோட வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த iPhone 12 Pro Maxக்கு கொடுத்திருக்கக்கூடிய கேமரா வந்து பெஸ்ட்னு தான் சொல்லலாம். ஃபோனுடைய சென்சரை பார்த்தீங்கன்னு சொன்னா iPhone 12 Proவை விடவும் இந்த iPhone 12 Pro Maxக்கு கொடுத்திருக்கக்கூடிய சென்சர் வந்து நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லலாம். சேம் டைம் இந்த மொபைலுக்கு கொடுத்திருக்கிற சென்சர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசாகவும் இருக்கு. அண்ட் அதே போல iPhone 11 Pro Maxோட வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா 87% இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க லோ லைட் கண்டிஷன்ல. அதே போல இந்த iPhone 12 Pro Max உடைய மெயின் லென்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா f1.6க்கான அப்பச்சர் அண்ட் லைடார் சென்சரோட சேர்த்து ஃபாஸ்ட் ஆட்டோ ஃபோக்கஸையும் பார்க்கக்கூடியதா இருக்கு. இந்த மொபைலுடைய டெலிஃபோட்டோ லென்ஸுக்கு 2.5x ஆப்டிகல் ஜூம் ஃபீச்சரை வந்து எட் பண்ணிருக்காங்க. பட் Note 20 Ultra ஜூம் ஃபீச்சர் விட கம்மியா இருந்தாலும் கூட iPhone 12 Proவை விட கொஞ்சம் அதிகம்னு தான் சொல்லலாம். அதே போல இந்த மொபைல் எடுத்திருக்கக்கூடிய போட்டோஸ் வீடியோஸ் நம்ம வந்து அட்டாச் பண்ணிருக்கிறோம். பார்த்து உங்க கருத்துக்களை எங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ் மூலமாக சொல்லுங்க.
iPhone 12 Pro Max உடைய லோ லைட் ஃபோட்டோகிராஃபின்னு பார்க்கும்போது பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேமராவுக்கு ஸ்மார்ட் HDR3 கேப்பபிலிட்டி கொடுத்துருக்கறனால ஒரு வேற லெவல்னு தான் சொல்லலாம். அண்ட் நைட் மோடுன்னு வரும்போது லைடார் சென்சாருடைய அட்வான்டேஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு நேரங்களில் போர்ட்ரைட் எடுக்கக்கூடிய ஃபோட்டோக்களை மிகவும் சிறந்த முறையில் கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் Pixel 5 மொபைலுக்கு வரக்கூடிய கேமராவை விடவும் இந்த iPhone 12 Pro Maxக்கு கொடுத்துருக்க கேமரா பெட்டர்னு தான் நான் நினைக்கிறேன். iPhone 12 Pro Maxக்கான Geek Bench 5 ரிசல்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4111 மல்டி கோர் டெஸ்ட் அண்ட் 1603க்கான சிங்கிள் கோர் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ Galaxy Note 20 Ultraவோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னதான் Snapdragon 865 இருந்தால் கூட அதோடைய மல்டி கோர் டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3294 அண்ட் சிங்கிள் கோடுக்கான டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் 985 தான் இருக்கு. iPhone 12 Pro Maxக்கு அனைத்து வகையான 5G ஃபீச்சர்ஸும் சப்போர்ட் பண்ற அளவுக்கு தான் அவங்க அமைச்சிருக்காங்க. அதே போல தான் sub 6 GHz மற்றும் MF Wave சாதாரண அளவுல சப்போர்ட் பண்ற அளவுக்கு அவங்க கொடுத்திருக்காங்க. iPhone 12 லைனப்ல மாதிரி இந்த iPhone 12 Pro Maxலயும் சார்ஜரா வெயிட் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் MagSafe ஃபீச்சரை பத்தி. அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னு சொன்னா $39ல கொடுக்கிறது மட்டும் இல்லாம அதுல வாட்ஸ் 15 வாட்ஸ்க்கான சார்ஜரை கொடுத்திருக்காங்க. சாதாரணமாக நார்மலா வயர்லெஸ் மூலமாக சார்ஜ் பண்ணதை விடவும் இந்த MagSafe மூலமாக சார்ஜ் பண்ணும்போது 2 மடங்கு வேகமா சார்ஜ் பண்ணக்கூடிய வகையில் அது நம்மளுக்கு கொடுக்குது. பட் இந்த MagSafe சார்ஜரை நீங்க யூஸ் பண்ணணும்னு சொன்னா MagSafeக்கான அடாப்டரையும் பவர் பிரிக்கையும் நீங்க வாங்கணும். அதே போல தான் $129க்கான MagSafe Duo சார்ஜரை நீங்க வாங்கணும்னு சொன்னா ஒரே நேரத்தில் ஐபோனையும் Apple Watchையும் 20 வாட் மூலமாக உங்களுக்கு சார்ஜ் பண்ண முடியும். அதே போல ஆப்டிகல் ஜூம் ஃபீச்சரை பாத்தீங்கன்னு சொன்னா iPhone 12 Pro-வை விடவும் இந்த iPhone 12 Pro Maxக்கு அட்வான்ஸ்னு தான் சொல்லலாம். காரணம் iPhone 12 Pro-க்கு 2x ஜூம் கொடுத்திருக்காங்க. iPhone 12 Pro Max பாத்தீங்கன்னு சொன்னா 2.5x ஜூம் கொடுத்திருக்காங்க. அதே போல இந்த மொபைலை விரும்பி முக்கியமா வாங்குறதுக்கான காரணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா பேட்டரி யூசேஜ்னு கூட சொல்லலாம். நீண்ட நேரம் யூஸ் பண்ணக்கூடிய அளவில் இருக்கிறதுனால எல்லாரும் வரவேற்கத்தக்கதா இந்த மொபைல் இருக்குது. சோ ஃபைனலா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆமா, இன்னைக்கு நம்ம iPhone 12 Pro Max பத்தி ஓரளவு தெரிஞ்சிட்டோம். அதே போல உங்க கருத்து மாற்றங்கள் ஏதாச்சும் இருந்தா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன் மூலமாக தெரியுங்க. அதோட இதுவரையும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றதோட பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே உங்க நோட்டிபிகேஷன்ல பார்க்கக்கூடியதா இருக்கும். சோ இதே போல மற்றொரு அன்பாக்ஸ் வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து இழந்திருங்கள் Geek Forum உடன்.